ஹாய் விவர்ஸ், இளங்குழந்தான கருவேப்பிலை வச்சு கலக்கும் கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கருவேப்பிலை குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்து கலக்குன்னு கலக்கும் போங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இளங்குழந்தான கருவேப்பிலையை மஞ்சள், தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் இல்லாமல் நல்லா வடிகட்டி இது போல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் நான் ஒரு 15 பல்லு பூண்டு இந்த டிஷ்காக எடுத்திருக்கேன். செவக்க இது போல் பூண்டை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயிலிருந்து வறுபட்ட பூண்டை வெளியே தனியாக எடுத்துக்குவோம். அதே ஆயிலில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலையை நல்லா முருக இது போல் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த கருவேப்பிலை பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 4-5 பல்லு பூண்டை நான் தனியாக வெளியே எடுத்து வச்சுருக்கேன். டிஷ்ஷில் இதில் தனியாக ஆட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ கடாயில் மேலே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளித்து 2 பெரிய வெங்காயத்தை இது போல் கேரமல் ஆகிற மாதிரி நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு வறுக்கும்போது அது டிஷ்க்கு நல்ல ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா பழுத்த 4 தக்காளி இது போல் கட் பண்ணி வெங்காயம் செவக்க வறுப்பட்டும் அதில் போட்டு தக்காளியோட ராஸ்மல் போக வதக்கி விட்டு மசாலா பொடிகளை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொடி இதில் காட்டியுள்ளபடி அளவு போட்டுக்கோங்க. மசாலா பொடியை லேசாக வதக்கி விட்டுட்டு 1 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணி இதை ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு நிமிடம் இது போல் நல்லா கொதி வந்ததும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கலக்கி விட்டு ஒரு 1/2 கப் வாட்டர் விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டோட 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கருவேப்பிலையோட எசன்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஆயில் டிஷ்லேருந்து இது போல் தனியாக ஒதுங்கி வரும் ஓரங்களில். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் அளவு கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி இதில் விட்டுக்கலாம். புளியை விட்டதும் ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 4 நிமிஷம் கொதி வந்ததும் தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்க கார்லிக் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டிஷ்க்கு நான் 2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. வெல்லம் ஆட் பண்ணதும் ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு சால்ட் டேஸ்ட் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை டிஷ் ரெடி. சூடான ஹெல்த்தியான அந்த கருவேப்பிலை டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக கலக்குன்னு கலக்கும் போக கலக்கலான இந்த ஹெல்த்தியான கருவேப்பிலை டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.